வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற நாடுகள் என்ற தலைப்பின் கீழ் மாஜினியின் பிரதிக்ஞை என்ற கவிதையில் இன்றைய பகுதி. அமையும் அத்திறமை ஜனங்களைச் சாரும், அன்னவர் தமக்கென தாமே தமை அலது எவர்கள் துணையும் இல்லாது தம் அருந்திறமையைச் செலுத்தல் சுமையெனப் பொறுப்பின் செயத்தினுக்கு அதுவே சூழ்ச்சியாம் என்பதை அறிந்தும். இதில் பாரதி வெற்றிக்கான ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க. நேற்றைய பகுதியில் என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த பெரிய பூமியில் இறைவன் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பண்பாடு இருக்குது. நம் இந்திய தேசத்தினுடைய உயிர் நாடி ஆன்மீகம். அந்தந்த இனத்திற்கும் கடவுள் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த ஆற்றல் எதை சார்ந்தது என்றால் அந்த நாட்டு ஜனங்களை சார்ந்தது. நம் தேசத்தினுடைய ஆற்றலான அந்த ஆன்மீக பண்பை வெளிப்படுத்துவது நம் நாட்டு மக்களை சார்ந்தது. அதனால தான் பாருங்கள், எந்த தேசத்திலும் அவர்கள் கனவு கூட காண முடியாத ஒரு அகிம்சையை முன்னிறுத்தி அண்ணல் காந்தியடிகள் வெற்றி பெற்று தருகிறார் நம் தேசத்திற்கு. அவர் பின்னால் அத்தனை மக்கள் அணி திரண்டனர் என்றால் காரணம் இந்த தேசத்தின் உயிர் நாடி ஆன்மீகம். ஆன்மீகம் என்றாலே அகிம்சைதானே, யார் ஒருவருக்கும் துன்பம் தராத வாழ்க்கை நெறி. அப்போ பாரதி சொல்கிறார், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு திறமை இருக்குது, ஆனால் அதை அந்த நாட்டு மக்கள் தான் வெளிக்கொண்டு வரணும். அவங்க சோம்பேறியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மக்கள் என்ன செய்யணுமா, தமக்கென தாமே, இப்போ நமக்கு நாமே திட்டம் மாதிரி நம்மை அல்லாது வேறு எவர் துணையும் தேடாமல் தங்களுக்கு இறைவன் கொடுத்த திறமையை வெளிப்படுத்துதல் தான் நம்முடைய பொறுப்பு. அப்படி வெளிப்படுத்துவதில் நிறைய இன்னல்கள் எதிர்படலாம். அதையெல்லாம் சகித்து கொள்வது, பொறுப்பது தான் வெற்றிக்கான வழி என்பதை ஒரு தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது குழந்தை பருவத்திலிருந்து நாம் அறிமுகப்படுத்தணும். குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? உன் வாழ்க்கை உன் கையில், யாரையும் நீ நம்ப முடியாது. உதவி எடுத்துக்கொள்ளலாம், எத்தனை பேர் உதவி வேண்டுமானாலும், ஆனால் திட்டம் நீதான் தீட்டணும். எனக்கான இலக்கு என்பதை தீர்மானித்து கொண்டு அதை அடைவதற்கு எத்தனை பேர் உதவியும் பெறலாம். ஆனால் நம் பாதையில் நாம் தான் நடந்தாக வேண்டும். மற்றவங்க கூட வேணால் வரலாம், நமக்காக யாரும் நம் பாதையில் நடக்க முடியாது. இதை குழந்தைகளுக்கே புரிய வைப்பது தான் நம்முடைய பொறுப்பும் கடமையும். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.